கார்த்திகை தீபம் சீரியல் மார்ச் 19 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. க்ரீட்டிங் கார்டை தீபா பார்த்ததுமே அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கவும் நேராக கார்த்தியை தேடி ஓடி வராங்க. சரி, இது உங்கள் கையெழுத்து தானே, நீங்கள் தானே என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எழுதியிருக்கீங்க அப்படின்னு தீபா கேட்கவும், ஆமாங்க அது நான் எழுதினது தான் அப்படின்னு கார்த்தி சொல்லவும், சரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால இப்படி என்ன மன்னிச்சிட்டேன்னு க்ரீட்டிங் கார்டில் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கவும், இப்போ என்னங்க உங்களுக்கு நான் ஏன் மன்னிச்சேங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார்த்தி ஒரு இன்விடேஷன் ட்ராவிலேருந்து எடுத்துகிட்டு வந்து தீபா கையில் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தா நட்சத்திராவோட நேம் அடிச்சுக்கிட்டு தீபாங்கிற நேம் போட்டிருக்கு. அதுவும் வெட்டிங் இன்விடேஷனில் அதுவும் தீபாவே எழுதியிருக்காங்க. அதை பார்த்ததுமே தீபா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் மீனாட்சினே என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும், தீபா அப்படியே சந்தோஷத்தோடு நின்றுட்டுருக்காங்க. சார் நிஜமாவே என்னை மன்னிச்சிட்டிங்கல்ல, உங்களுக்கு என் மேலே எந்த கோவம் இல்லையே அப்படின்னு தீபா கேட்கவும், நீங்கள் நினச்சிருந்தா அப்போவே என் முன்னாடி வந்து நின்றுக்கலாம். ஆனால் என்னோட நல்லதுக்காகவும் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகவும் யோசிச்சு தானே நீங்கள் இது சொல்லாமையே விட்டுட்டீங்க. பல்லவி விஷயம் தெரிய வந்தப்போ நான் ரொம்பவே கோவப்பட்டேன். ஆனால் இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுமே என்னோட எல்லா கோவமும் போயிடுச்சு அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தேங்க்யூ சாருங்கிறாங்க தீபா. இங்கே பாருங்கள், முதல்ல இந்த சாருன்னு கூப்பிட்றத மாற்றுங்க, எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சொல்ல, அப்போ நான் வேறு எப்படி கூப்பிட்டுட்டுங்கிறாங்க தீபா. எப்படி வேணாலும் கூப்பிடுங்க, ஆனால் சார் மட்டும் வேண்டாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சரி மாமா அப்படின்னு கேட்கவும் கார்த்திக் வேணாங்கிறாங்க. அதுக்கப்புறம் அத்தாங்கிறாங்க, அதுவும் வேணாங்கிறாங்க. ஏங்க எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள் இன்னும் மாமா அத்தான்னு கூப்பிட்டுட்டு? சரி உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்கவும், ஏங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுவாங்கங்கிறாங்க தீபா. சரி மீனாட்சி அண்ணி எப்படி எங்கள் அண்ணனை கூப்பிடுறாங்க அப்படின்னு கேட்க, அவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஏங்க வாங்கன்னு தான் கூப்பிடுறாங்க, அப்போ நீங்களும் அப்படியே கூப்பிடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தீபாவும் சரிங்கிறாங்க. யாராச்சும் லவ்வரை போய் சாருன்னு கூப்பிடுவாங்களா, என்ன லவ் பண்ணுறீங்க தானே அப்படின்னு கார்த்திக் கேட்க, ஆமாங்கிறாங்க தீபா. அதுக்கப்புறம் அப்படியே கார்த்தியை ஹக் பண்ணிக்கிறாங்க. கார்த்திக் ரொம்ப சந்தோஷமாக தீபாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அடுத்ததாக அபிராமி ரொம்ப குழப்பத்தோடு அவங்க ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. மீனாட்சி கரெக்டாக போகிறாங்க காஃபி எடுத்துகிட்டு. என்னத்தை ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஐஸ்வர்யா பற்றி யோசிச்சுருக்கீங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், ஆமாங்கிறாங்க அபிராமி. அத்தை நான் இந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐஸ்வர்யா அப்படி நடந்துக்கிறதுக்கு காரணமே அவங்க அம்மா தான். அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லவும், எனக்கும் புரியுது மீனாட்சி, ஆனாலும் எடுத்தா கவுத்தோன்னு எதுவுமே பண்ண முடியாதுல்ல, எதாக இருந்தாலும் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு அபிராமி சொல்லவும், சரிங்க அத்தை, ஆனால் தீபாவோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தீபாவை கூப்பிட்டு பேசுவீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஆமாம் நான் தீபா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அபிராமி சொல்லவும், அச்சோ அத்தை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் அவங்க வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சாலே போதும் அத்தை அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், என்ன மீனாட்சி சொல்கிற, இன்னும் அவங்க வாழவே ஆரம்பிக்கலையா அப்படின்னு அபிராமி கேட்கவும், ஆமாத்த அவங்க வெளி உலகத்துக்கு தான் புருஷன் பொண்டாட்டியாக இருக்காங்க, ஆனால் அவங்க ரூமில் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லவும், ஏன் எதுக்காக, நான் அவங்க வாழ்க்கையை எப்போவுமே வாழக்கூடாதுன்னு யோசிக்கவே இல்லையா மீனாட்சி, அப்புறம் எதுக்காக இந்த முடிவு அப்படின்னு கேட்க, நீங்கள் மனசார தீபாவை மருமகளாக ஏற்றுக்கிற வரைக்கும் வாழ்க்கையை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தீபாவை முடிவு பண்ணியிருக்கா, அதுக்கு கார்த்தியும் ஒத்து போயிட்டாரு அப்படின்னு மீனாட்சி சொல்ல, சரி நாளைக்கே நான் ஜோசியரை கூப்பிட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும், மீனாட்சி அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக போயிடுறாங்க. அபிராமியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்ததான் மீனாட்சி தீபா 2 பேரும் கோயிலுக்கு வராங்க. என்ன தீபா, எப்போவுமே அத்தை தானே அவங்க கூட கோயிலுக்கு வருவாங்க, இன்றைக்கே அவங்க வரல அப்படின்னு மீனாட்சி கேட்கும், தெரியலக்கா, ஐஸ்வர்யாக்கா எப்போ இந்த சொத்தை பிரித்து கேட்டாங்களோ அதுலேருந்து அவங்க சரியாக சாப்பிட்றதில்ல, கோயிலுக்கு கூட அதனால தான் அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு தீபா சொல்லவும், ஆமாம் தீபா, இன்றைக்கும் என்னோட கல்யாண நாள், நீ எப்படி இருந்தாலும் கோயிலுக்கு போவேன்னு தெரியும், அதனால தான் உங்களோட சேர்ந்து நானும் வந்தேன் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, சரிக்கா ஆனந்த் மாமா வந்துடுவார்ல அப்படின்னு தீபா கேட்கும், அதெல்லாம் வந்துடுவார், நான் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நெய் விளக்க வாங்கிக்கிட்டு தீபா மீனாட்சி 2 பேரும் கோயிலுக்குள்ளே போய் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. தீபா சாமி கும்பிட்டு முடிச்சதுமே திரும்பி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ரியாவும் ஆனந்தும் கோவில்கிட்ட அவங்க ரெஜிஸ்டர் மேரேஜுக்காக மாலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. தீபா அவங்கள பார்த்ததுமே ஓடி வந்து மீனாட்சி பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க. அவங்க பார்த்தா மாலையை வாங்கி காரில் ஏறிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டாக மீனாட்சியை திரும்பி பார்த்துட்டு தீபா கிட்டே வராங்க. என்ன தீபா இங்கே வந்து நின்றுட்டுருக்க அப்படின்னு கேட்க, இல்லைக்கா நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு இருந்தீங்களா, சரி சாமி கும்பிட்டாச்சா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அப்படியே யோசிச்சுக்கிட்டே வராங்க. அக்கா சரிக்கா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அங்கேருந்து நேராக ஆட்டோவில் கிளம்பி காரை ஃபாலோ பண்ணி வராங்க. கார்த்திக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. கார்த்தி மொபைல் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அவர் ஒரு பக்கம் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆட்டோவில் போக போக தீபா கார்த்திக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஆட்டோ டிரைவரை அந்த காரை ஃபாலோ பண்ணியே போங்கங்கிறாங்க. கார் நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் நிற்க ஆனந்த் போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இன்னும் 10 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லவும் ரியா ஆனந்த் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க.
தீபா நேராக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கேட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. காரை பார்த்துட்டு தீபாவை பார்த்ததும் ஆனந்தோட முகமெல்லாம் மாறி போயிடுது. ஏன் நீங்கள் அவங்கள பார்த்து இவ்வளோ பயப்படுறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு ரியா கேட்கவும், அவங்க என்னோட தம்பி ஒய்ஃப் தீபா அப்படின்னு சொல்லவும் தீபாவும் அதுக்குள்ளே பக்கத்தில் வந்துடுறாங்க. சார் என்ன சார் நீங்கள் மீனாட்சி அக்காக்கு எப்படி சார் உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? ப்ளீஸ் சார் வேணாம் சார், வந்துடுங்க, வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு தீபா கூப்பிடவும், இங்கே பாரு தீபா, இந்த பிரச்சனையில் நீ தலையிடாத அப்படின்னு ஆனந்த் சொல்ல, இதில் எப்படி சார் தலையிடாமல் இருக்க முடியும்? இது மீனாட்சி அக்காவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்குல்ல. ப்ளீஸ் சார் வேணாம் சார், வந்துருங்க அப்படின்னு ஆனந்த் கிட்டே கெஞ்சுறாங்க. ஆனந்த் தீபாவுக்கு பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. உடனே ரியா கிட்ட வந்து, நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையில் நீங்கள் குறுக்க வர்றது சரியா அப்படின்னு தீபா கேட்கவும், உங்கள் மீனாட்சி அக்கா தான் முதல்ல என்னோடய வாழ்க்கையில் குறுக்க வந்தாங்க. நாங்கள் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். நடுவில் வந்தது உங்கள் மீனாட்சி அக்கா தான் அப்படின்னு ரியா சொல்லவும், ப்ளீஸுங்க அவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க அப்படின்னு தீபா ரியா கிட்டேயும் கெஞ்சுறாங்க. 2 பேரும் கடைசியில் உள்ளே போயிடுறாங்க. தீபா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க. கார்த்தி அட்டன் பண்ணாமே இருக்காங்க. அதோட எபிசோடையும் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.